காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் பசுமை நிறைந்த வயல்களின் நடுவே ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தில் பலவிதமான மீன்கள், தவளைகள் மற்றும் சிறிய நீர்வாழ் உயிரிகள் வசித்து வந்தன. அந்த குளத்தின் அருகே ஒரு பெரிய வாத்துக் குடும்பமும் வாழ்ந்து வந்தது. அந்த வாத்துக் குடும்பத்தில் ஒரு சின்ன குஞ்சு இருந்தது. அது மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் இருந்தது. தினமும் தன் அம்மாவுடன் மற்றும் சகோதரர்களுடன் சேர்ந்து நீந்திக் கொண்டே விளையாடும். ஆனால் ஒரு நாள் மழை பெரிதாகப் பெய்தது. மழை தொடர்ந்ததால் அருகிலிருந்த ஆறு கரை புரண்டோடி குளத்தையும் மூழ்கடித்து விட்டது. அந்த வெள்ளத்தில் அந்தச் சிறிய வாத்துக்குஞ்சை வெள்ளம் பெருங்கடல் போல் நீரில் அடித்துச் சென்றது. அது பயந்து அழத் தொடங்கியது. அம்மா, அம்மா, நான் எங்கே இருக்கிறேன் என்று கதறியது. அதே நேரத்தில் வாத்துத்தாய் தன் மற்ற குழந்தைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். ஒரு குழந்தை காணாமல் போனதை அவள் விரைவில் கவனித்தாள். எங்கே என் குஞ்சு என்று அவள் பதற்றத்துடன் சுற்றிக் கொண்டே தேடினாள். குஞ்சு நீரில் அடித்துச் செல்லப்பட்ட போதும் அது தன் சிறிய இறக்கைகளால் தடுமாறி தொடர்ந்து மிதந்து கொண்டே இருந்தது. அப்போது ஒரு பெரிய தாமரை இதழின் மீது அது ஏறிவிட்டது. அந்த இதழ் அவளை மேலும் விலகிச் செல்லாமல் தடுத்து சிறிது நேரம் அமைதியாக இருக்கச் செய்தது. இரண்டு வாத்து நண்பர்கள், பெரிய வாத்து அண்ணன் மற்றும் ஒரு மீன், அந்த குஞ்சை பார்த்து உதவ முனைந்தனர். அது அங்கே இருக்கிறது என்று வாத்து அண்ணன் கூச்சலிட்டான். வாத்துத்தாய் உடனே அங்கு சென்று தன் சிறிய குஞ்சை மீட்டாள். அவளைப் பார்த்தவுடன் குஞ்சு மகிழ்ச்சியாக அப்படியே தாவி அம்மாவிடம் ஒட்டிக்கொண்டது. அந்த நாளில் இருந்து குஞ்சு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டது. எந்த நேரத்திலும் அம்மா சொல்லும் வார்த்தைகளை கேட்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த கிராமத்தினர் அனைவரும் குஞ்சை மீண்டும் கண்ட மகிழ்ச்சியில் கொண்டாடினர். வெள்ளம் ஒழிந்த பிறகு வாத்துக் குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கியது. கற்றல்: குழந்தைகள் பெற்றோரின் வார்த்தைகளை கவனமாகக் கேட்டு அவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனா கிளிக் பண்ணுங்க.